ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அன்பின் வார்த்தைகள் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். அன்பின் வார்த்தை யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆண்டவர் செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, யோபின் புத்தகம் 9:10 இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், நம் புத்திக்கே எட்டாத பெரிய காரியம் யாருக்கு செய்கிறாரா? பாடுகளோடு, பாரத்தோடு, வியாதியோடு தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு. அவன் எப்படிப்பட்ட மனிதன்? யோபு நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. யோபு எப்படிப்பட்ட மனிதன்? நல்ல அந்த செல்வ சீமானாக இருந்தவன் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்து தரைமட்டமான போன சூழ்நிலை, சொந்த குமாரர்கள் பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து போனாலும் ஆண்டவரை மாத்திரம் இழக்காதபடி, ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் தூசிக்காதபடி அவள் அமைதியாக இருந்தாள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, ஏதோ ஒரு வியாதி வருகிறது, ஏதோ வருத்தம் வருகிறது என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? நாம் என்ன செய்வோம்? நான் வாசிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்பவராக இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, யோபுவின் புத்தகம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவனை சந்திக்க வந்த அவனது நண்பர்கள் முதலாவது ஆறுதல் கூறி அவனையே பரிகாசம் பண்ணுகிறவராய் மாறினார்கள். ஆனாலும் அவன் வாய் திறக்கவில்லை. யோபு ஆண்டவரை குறித்து நிந்திக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, தன்னுடைய மனைவி அவரை தூசித்தாள். அவரை சொன்னாள், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். இந்த பாடுகளோடு இருக்கும்போது கூட அவர் மனைவி இப்படி சொல்லிவிட்டாரே என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து நிற்கவில்லை. ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை குறித்து பேசவில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நெருக்கம் வந்தது, சரீரம் உடைக்கப்பட்டது, சரீரத்தில் எல்லா புண்கள், இத்தனை கொடூரமான சூழ்நிலையிலும் அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாய் வெளிப்படுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், புத்திக்கே எட்டாது, என்னுடைய உள்ளத்துக்கே தோன்றாது, இது எப்படி ஆகும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை யோபுவுக்கு செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் செய்கிறார். நீண்ட நாட்கள் கண்ணீரோடு, நீண்ட நாட்கள் கடன் பாரத்தோடு, நீண்ட நாட்கள் வேதனையோடு இருக்கின்றீர்களோ, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை இன்றைக்கு நான் உனக்கு செய்ய போகிறேன். நானே உனக்கு செய்வேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய அருள்நாதர் இயேசு சொல்கிறார், நானே உனக்காக செய்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களோடு இணைந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இணைந்து ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆண்டவர் அருள்நாதர் செய்கிறார் என்ற வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வீராக. இன்றைக்கே நீர் செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை உம்முடைய வல்லமை விளங்க பண்ணினதற்காய் நன்றி. அவள் கண்ணீர் எல்லாம் மாறினதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.